நமக்கு நார்மலாக முடி கொட்டுறதுங்கிறது சகஜம் தான். பட்டு ஒரு நாளைக்கு 50 100ங்கிற கவுண்ட் வந்து நார்மல். பட் அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், சம்திங் வென்றாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சுன்னா 2 விஷயத்தை நம்ம மேஜராக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக், செகண்ட் லைஃப் ஸ்டைல். இதில் ஜெனட்டிக் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அது நம்ம கண்ட்ரோலே கிடையாது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் தான். இந்த வீடியோவில் 5 ஹேர் ரொட்டீன் பற்றி சொல்ல போகிறேன். எனக்கு ஹேர் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் எதுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, வெயிட் ஃப்யூச்சரில் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி உங்கள் ஃப்யூச்சரில் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா உங்கள் முடி கொட்டுற ப்ராப்ளம் ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம். ஸோ அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் கிடையாது. பட் அது லைஃப் ஸ்டைலில் இருந்தால், ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆச்சுன்னா ஏன் கிரேட் தானே. ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா வெல்கம். ஐ எம் மகேஷ். ஐ எம் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஐ வில் மேக் த வீடியோஸ் இன் ஃப்ரீ டைம்ஸ் ஃபார் அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹேர் வாஷ். நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப ஓவர் வாஷ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஹேர் ஓவராக வாஷ் பண்ணால் நம்ம ஹேரில் இருக்கிற நேச்சுரல் இருக்காது. ஹேர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹேர் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நேச்சுரல்ஸ் தான். அது இல்லைனா ஹேர் கண்டிப்பாக ட்ரை தான் ஆக போகுது. எந்தளவுக்கு உங்கள் ஹேரை ஜென்டிலாக வாஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஜென்டிலாக வாஷ் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஹேரில் இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ் அப்படியே இருக்கலாம். நீங்கள் ஹாட் வாட்டரில் தான் டெய்லி குளிப்பீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹாட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப அது கண்டிப்பாக ஹேரில் இருக்க நேச்சுரல் ஆயில்ஸை சக் பண்ணி எடுத்துரும். ஸோ உங்கள் ஹேர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இன்க்ளூட் ஒரு ஸ்கின் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஆயில் இந்த இடத்துலையுமே இருக்காது. ஸோ ஹேரில் இருக்க ஸ்கேல்ப்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வர கோல்டு வாட்டரில் குளிக்க ட்ரை பண்ணுங்கள். புரியுது, வின்டர் சீசனும் முடியல. ஸோ கோல்டு வாட்டரில் குடிக்கிறது கஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு வாட்டர் வந்து அவ்வளோக்கு நல்லது. கோல்டு வாட்டர் குளிக்கிறதுனால ஹேருக்கு மட்டும் இல்லை, நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. கோல்டு வாட்டர் உங்கள் ஹேரில் இருக்க நேச்சுரல்ஸ் ப்ரிசர்வ் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் ஷைனியாக ஆக்கும், உங்கள் ஸ்கேல்ப் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங்லேருந்து கோல்டு வாட்டர் குளிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது ஹேர் ட்ரையர் இல்லைனா ஹேர் ப்ளோவர். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர்ட்ட ஹேர் ட்ரை இருக்குன்னு தெரில. பட் ஹேர் ட்ரை வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச வர ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. நீங்கள் நார்மலாக குளிச்சுட்டு வந்துட்டு 15 நிமிஷம் இருந்தாலே உங்கள் ஹேர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் முடிஞ்ச வர ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 அர்ஜென்ட்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ட்ரை நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியாது. மேபி உங்கள் ஹேர் ஃபாலுக்கு அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ ஹேர் ட்ரை யூஸேஜை லிமிட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் டவலால் ஹேரை ரப் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரை சாஃப்டாக ரப் பண்ணுங்கள். ஏன்னா ஹேர் வந்து வெட்டாக இருக்கப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஓவராக ரப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹேர்லாம் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வர ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணுங்க. அடுத்த லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் தேவையில்லாமல் நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸை ஹேருக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க இல்லை கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வர லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக அது உங்கள் ஹேர் ட்ரை பண்ணிடும். ஸோ உங்கள் ஹேரில் இருக்க நேச்சுரல்ஸ் இது எல்லாமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகிரும். ஸோ முடிஞ்ச வர ஷாம்பு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிஷனர் பெஸ்ட்டாக இல்லை ஒஸ்ட்டானு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஷாம்பு வந்து ஸ்கேல்ப்பை ட்ரை பண்ணி விட்றோம். ஸோ உங்கள் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து 4ஆக பார்க்க போகிறது ஃபீட் ஃபுட்ஸ் யுவர் ஹேர். டெய்லியும் ஆயில் வைக்க பழகிக்கோங்க. புரியுது, ஆயில் வைக்கிறது அவ்வளோக்கு நல்லாவே இருக்காது. ஈவன் எனக்குமே ஆயில் வச்சா பிடிக்காது. பட்டு வேறு வழி இல்லை. ஸோ நம்ம ஹேருக்கு ஃபுட்டு தேவைப்படுது. ஸோ நம்ம ஆயில் கொடுத்து தான் ஆகணும். முடிஞ்ச வரை கொஞ்சமாக ஆயில் டெய்லியுமே வைக்க பழகிக்கோங்க. ஸோ அது டெய்லியுமே கொடுத்தீங்கன்னா ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக போகிறது டேக் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ். ஸோ ப்ரோட்டீனுக்கான ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் எக்ஸு, பீனட்ஸ், ஆல்மண்ட், இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்ஸ்லாம் இருக்குது. இதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய நன்றி. வீடியோ லைக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் அடுத்து என்ன வீடியோ இல்லை எனி சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோ கூட மேபி ட்ரை பண்ணுறேன். அண்டு பாய்.